எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அங்க விஜயினுடைய கட்சி தாவேகா தோற்றிருக்கிறது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பூத்துகளில் தாவேகாவிற்கு பெரும்பான்மையான ஓட்டு விழவில்லை. அந்த பூத்துகளில் எல்லாம் திமுக அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறது. முஸ்லிம்கள் நடிகனை பார்த்து ஓட்டு போடல. விஜய் பெரிய தலைவர், மாஸ் லீடர், மாற்றம், அப்படி இப்படி இளைஞர்கள் என் பேரன் சொல்லிட்டான், என் பேத்தி சொல்லிட்டான், அதுக்கெல்லாம் மயங்கவே இல்லை. ஸ்டைலு, பஞ்சு டைலாக், அதுக்கெல்லாம் அவங்க மயங்கவே இல்லை. அவங்களுடைய நோக்கம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இன்றைக்கு திமுகவிற்கு போயிருக்கிறது. திமுக கூட்டணி ஜெயிச்ச இடம்லாம் பாருங்க. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அங்க திமுக ஜெயிக்குது. அதே போல திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, காயல்பட்டினம் போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய சிறுபான்மை ஓட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, அங்க திமுக ஜெயிக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் சிறுபான்மையினர் பெரிய அளவு, மிகப்பெரிய அளவுல கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி, கிட்டத்தட்ட 45% 50% இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் இருக்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு தொகுதியில கூட தாவேகா விஜய் ஜெயிக்கல. 5 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்குது. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் பல இடங்களில் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். அதே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில 2 தொகுதியில போட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க. வாணியம்பாடி, பாபநாசம். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஜவஹருல்லா திமுக கூட்டணியில நாகப்பட்டினம் தொகுதியில ஜெயிச்சிருக்கிறார். சிதம்பரம் பஞ்ச சபையில, நடராஜனுடைய சபையில பொற்சபை சிதம்பரம் தீட்சிதர்கள் அப்படி இதாக ஒரு கட்டுக்கோப்பானவர்கள். சிதம்பரத்தை ஹிந்துக்கள் நல்ல நேர்த்தியான ஹிந்துக்கள் வாழக்கூடிய பகுதி சிதம்பரம். ஆனா முஸ்லிம்களினுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமாக உள்ள தொகுதி. அங்க சிதம்பரத்தில் தமிமுல் அன்சாரி அவர் ஜெயிக்கிறாரு. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில மற்ற எல்லா இதுலயும் ஓட்டு எண்ணிக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட 200 பூத் வரைக்கும் ஓட்டு எண்ணிக்கை வந்துட்டு இருக்கு. 200 வரைக்கும். தாவேகாவினுடைய வேட்பாளர், விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் மரியஜான், அவரு கிட்டத்தட்ட 15,000 ஓட்டு லீடிங்ல வர்றாரு. மற்ற பகுதிகளில் வந்துகிட்டே இருக்கும்போது மேலப்பாளையம் பூத்துக்குள்ள ஓட்டு எண்ணிக்கை போகுது. 200 பூத்துக்கு மேல மேலப்பாளையத்துக்குள்ள போகுது. போய் மேலப்பாளையம் முடிஞ்சு வெளியில வரும்போது பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அதுல ஒரு 60-70 பூத்து மேலப்பாளையத்துக்குள்ள வருது. 70 பூத் முடிஞ்சு வெளியில வரும்போது பார்த்தா 15,000 ஓட்டு லீடிங்ல இருந்த தாவேகாவினுடைய வேட்பாளர் மரியஜான் 13,500 ஓட்டு பின்தங்கி தோத்து போறார். மேலப்பாளையம் முழுக்க ஸ்வீப் பண்ணி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவங்ககிட்ட உள்ள அந்த முஸ்லிம்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, வாக்களிப்பதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை பார்க்கணும். மேலப்பாளையத்துல ஒரு பூத் நம்பர் 240 நினைக்கிறேன். அந்த பூத்துல ஏடிஎம்கேக்கு 0 ஓட்டு, ஒரு ஓட்டு கூட கிடையாது. மேலப்பாளையத்துக்குள்ள ஏடிஎம்கேக்கு 0 ஓட்டு. அந்த பூத் ஏஜென்ட் இருப்பானா இல்லையா? ஏடிஎம்கேக்கு ஒரு பூத் ஏஜென்ட் இருப்பானா இல்லையா? அந்த வட்ட செயலாளர் இருப்பானா இல்லையா? அந்த பகுதி செயலாளர் ஏதாவது ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்களே இல்லையா? ஒருத்தர் கூட ஓட்டு போடல. ஏன்? இவங்க பிஜேபி கூட கூட்டணி. அப்ப அவன் எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. முஸ்லிம்கள் ஒரு ஓட்டு கூட கிடையாதுங்க. ஏடிஎம்கே நாங்க கிட்டத்தட்ட 40 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கோம், ஆட்சி பண்ணணும், அப்படி இப்படி எங்க கட்சியில முஸ்லிம்கள் இருக்காங்க, எத்தனை பொறுப்பாளர் இருக்காங்க, அப்படி இப்படின்னு கதை விடாங்க. ஆனா ஒரு பூத்துல 0 ஓட்டுங்க ஏடிஎம்கே. எவ்வளவு தெளிவா இருக்காங்க. ஒருத்தம் கூட ஓட்டு போடல. பூத் ஏஜென்ட் கூட ஓட்டு போடலங்க. மேலப்பாளையத்துல இந்த சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பூத் சிங்கிள் டிஜிட் ஏடிஎம்கே. 1 ஓட்டு, 2 ஓட்டு, 3 ஓட்டு, 4 ஓட்டு, எத்தனை 700 ஓட்டு 800 ஓட்டு இருக்க இடத்துல 3 ஓட்டு 4 ஓட்டு. இவ்வளவுக்கும் ஏடிஎம்கே வேட்பாளர் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், அவரு சம்சுதீன். ஆனாலும் கூட அவன் தெளிவா ஓட்டு போடுறான் பாருங்க. அவன் ஏமாறல, அவன் மயங்கல, அவன் விசிலுக்கு மயங்கல, அவன் பேரம்பேத்தி பிள்ளை பேச்ச கேட்கல, சினிமாக்கு மயங்கல, பஞ்சு டைலாக் மயங்கல. மேலப்பாளையத்துக்கார தெளிவா ஓட்டு போட்டிருக்கான் பாருங்க. திருநெல்வேலி சட்டமன்றத்துல பேட்டை பகுதியில 3 பூத்துல ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு 7, 4, 6. அதே பூத்துல திமுக வாங்கின ஓட்டு 308, 262, 265. விஜய் வாங்கின ஓட்டு 68, 74, 46. ஒரு பூத்துல விஜய்க்கு 78 ஓட்டு, அதிமுகக்கு 7 ஓட்டு, திமுக 308 ஓட்டு. திருநெல்வேலி சட்டமன்றம். இங்க எந்த இஸ்லாமிய வேட்பாளரும் கிடையாது, இதுவும் கிடையாது. திமுக அதிமுக எல்லாம் நிக்கிறது.
ஏடிஎம்கேக்கு 4 ஓட்டு. பேட்டையில, திருநெல்வேலி பேட்டையில ஏடிஎம்கேக்கு 4 ஓட்டு, திமுகக்கு 272 ஓட்டு, விஜய்க்கு 76 ஓட்டு தான். பாருங்க, முஸ்லிம்கள் ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. இந்த 76 46 கூட அதிகமான ஓட்டுகள். சில இடங்கள்ல இவங்களை விட கிட்டத்தட்ட ஒரு பூத்துல 800 ஓட்டு 900 ஓட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த 900 ஓட்டு போலிங் ஆயிருக்குன்னா, போலிங்கான 900 ஓட்டுல 750 ஓட்டு திமுக வாங்கியிருக்கு. 85% வாக்குகள், 90% வாக்குகள் பூத்துகள்ல சிறுபான்மையர், குறிப்பாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பூத்துகள் திமுக வாங்கியிருக்குது. தெளிவா ஓட்டு போட்டுருக்காங்க முஸ்லீம். இந்துக்கள் தான் நடிகை, மாற்றத்தை கொண்டு வருவாரு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மாற்றம் வேணுங்க. என் பேத்தி சொல்லிட்டா, என் மகா சொல்லிட்டா,